ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலான்றதை பார்த்துலாமா. முதல்ல ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம், 15 to 20 சின்ன சைஸ் வெங்காயம், அப்புறமா தேங்காய், கிரேவிக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகா, 3 பெரிய சைஸ் தக்காளி. இது எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே வதக்கி அரைக்க போகிறோம். ஸோ எல்லாமே பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். இப்போ கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டு இப்போ ஸ்பைசஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு 3லேருந்து 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு. இது மட்டும்தான் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். நான் எந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்க்க மாட்டேன். இது மட்டும்தான் வதக்கி அரைக்கி சேர்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் முதல்ல இந்த தேங்காய், இஞ்சி, மிளகு, சோம்பு இது எல்லாமே தனியாக வதக்கி ஆற வச்சுக்க போகிறோம். ரொம்ப ரோஸ்ட் ஆக்கக்கூடாது. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போயிட்டு ஒரு மாதிரி ஃப்ளேவராக வரும். அந்த மாதிரி டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஜாரில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறுனதும் அரைக்க போகிறோம். இப்போது அதே பேனில் ஆனியன், டொமேட்டோ எல்லாம் சேர்த்து வதக்க போகிறோம். முதல்ல ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் கோல்டன் கலராக ஆனதும் இந்த டொமேட்டோவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ டொமேட்டோ எல்லாம் நல்லா வதங்கினதும் இதையும் ஒரு பக்கம் ஆற வச்சுட்டு முதல்ல தேங்காய் தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு ஒரு பக்கம் தாளிச்சிக்கலாம். அதுக்கு குழம்புக்கு தேவையான பாத்திரம் வச்சுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 2 பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்ட் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே இப்போது அலசி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நல்லா எல்லா சைடும் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு வீட்டு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலாலாம் சேர்க்கல. இது மட்டுமே போதும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வைங்க. ஒரு கொதி வந்ததும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்க்க போகிறோம். மசாலாவை சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். இது நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.